கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகால வேளையிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தினம்தோறும் அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறோம். வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பாரம். அந்த பாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை விட்டு தூரப்பட்டு 24 மணி நேர வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போகும்போதுதான் ஒரு ஆபத்து, ஒரு நஷ்டம், ஒரு அழிவு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். ஒரு குடும்பம் 24 மணி நேரமும் கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருந்தால் மிகவும் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தூரமா போகும்போதுதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். சில குடும்பத்துல கால வேளையில இணைந்திருப்பீங்க. பிரதர் அப்படிம்பீங்க. ஆவியானவர் திட்டமா அந்த நாளிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டால் பிரச்சனை வருமா வராதா? நஷ்டம் வருமா வராதா? போராட்டம் இருக்குமா இருக்காதா? நம்ம இப்படி நார்மலா ஒரு காலையில யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்திலே என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு, எல்லாமே போராட்டமா தான் இருக்கு, நானே நிம்மதி இல்லாம தான் காலையில செய்தி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். என்னை விட்டு தூரப்பட்டு ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டால் அந்த இடத்துலதான் சத்துரு உள்ள வாரான். சத்துரு அப்படின்னாலே பிசாசு தான். சத்துரு உள்ள வரும்போதுதான் நிறைய குடும்பத்துக்குள்ளே பலவீனம், நிறைய போராட்டங்கள், நிறைய மன அழுத்தத்துக்குள்ள போய் டிப்ரெஷன்ல போய் சிக்கிக் கொள்வாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டாச்சு அப்படின்னா அதை முதல்ல கேன்சல் பண்ணணும். சில குடும்பத்திலே தேவையில்லாத ஃப்ரெண்டுகளோடு பழகி கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருப்பாங்க. அதை முதல்ல கேன்சல் பண்ணணும். கேன்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யோசித்து பார்க்கணும். எனக்கு தேவன் போதும், நான் பரலோகத்துக்கு போகணும், இந்த உலகத்துல தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலுமே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நிறைய குடும்பத்திலே அந்நிய நோகத்துல போய், விக்கிரகத்துக்குள்ள போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல ஆபத்தான காரியத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க. கர்த்தர் சொல்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு வீணராய் போகிறதற்கு. அந்த வேர்டெல்லாம் ஒவ்வொரு வேர்டு ரொம்ப முக்கியம். மாயை பின்பற்றி, பொய்யான காரியங்களை பின்பற்றி, இதெல்லாம் நம்ம கால வேளையில கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போறான். 2வது பொய்யான காரியங்களை பின்பற்றுகிறான். 3வது வீணராய் போறான். வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா,
கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமை, அந்த தனிமையில தான் பிசாசு உள்ள என்றார். எப்போதுமே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும். 24 மணி நேரமும் கர்த்தர் கூட இருக்கணும். 24 மணி நேரம் இயேசு கூட இருக்கணும். நம்ம எப்போதுமே தனியா இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தூரமாவும் போயிடக்கூடாது. என்னை விட்டு அப்படின்னாலே ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் கண்ணீர் உள்ள வாழ்க்கையா மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னை பத்தி நான் 1000 காரியங்கள் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, எனக்கு இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. அவர் அன்பானவர் சொல்லி எனக்கு தெரியாது. அவர் நம்ம மேல பாசமா இருக்காரு எனக்கு தெரியாது. அவர் நம்மளை நேசிக்கிறார் எனக்கு தெரியாது. அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கார் எனக்கு தெரியாது. நானும் ஒரு வியாபாரத்துல இருந்த ஒரு நபர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன், அவ்வளவுதான். மற்ற 6 நாள் வியாபாரத்துல இருப்பேன். வியாபாரத்துல இருக்கும்போது என் கூட இருக்கிற ஒரு நபர்கிட்ட மாந்திரியத்துக்கு லட்சமா கொடுத்துருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே இருந்தேன். சொந்த காசுலயே சூனியம். அந்த மனுஷன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் வியாபாரத்தில் இருந்த நாட்களிலே என்னோட நம்பிக்கை ஃபுல்லா எலுமிச்சப்பழம், பூவு, மாந்திரிகத்துக்கு என்னெல்லாம் கொடுப்போமோ எல்லாம் கொடுத்தேன். கத்தாழத்தை போட்டிருப்பேன், ஜாதகம் பார்த்தேன், மனுஷனை நம்பி வாழ்ந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் மெய்யான தேவன் என்பதை நான் கண்டுகொள்ளவே இல்லை, அறிந்து கொள்ளவே இல்லை, புரிந்து கொள்ளவே இல்லை. கடன்ல ரொம்ப கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மாயான ஒரு வாழ்க்கையா இருக்கு, வீணான ஒரு வாழ்க்கையா இருக்கு. என் வாழ்க்கையில நான் வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொண்ட காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கும்போது ஆசீர்வாதம், கர்த்தர் கூட இருக்கும்போது சமாதானம், கர்த்தர் கூட இருக்கும்போது நஷ்டம் வராது. கர்த்தர் கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். கர்த்தர் கூட இருக்கும்போது மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது தான் சகல விதமான நன்மைகள். ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களா, கர்த்தரே சொல்றாரு, ஒரு மனுஷன் சொல்லல, என்னை விட்டு. ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கிறீங்களா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தை ஆவியானவர் பேச சொல்றார் அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? என் வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சுப்பா. என் வாழ்க்கையே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தவன் தான். நானும் சராசரி மனுஷன்தான். வீட்டில் எல்லாரும் போல வியாபாரத்தில் இருக்கும்போது எங்க வீட்லயும் டிவி இருந்துச்சு, என்கிட்டயும் செல்போன் இருந்துச்சு. இஷ்டம் போல செல்போன், இஷ்டம் போல டிவி, மாயான காரியங்களை பின்பற்றி தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருந்தேன். ஆவியானவர் என்னைக்கு உணர்த்த ஆரம்பிச்சாரோ, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு காரியமா பேச ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோமா?
அதை நம்ம கொஞ்சம் ஆழமா உள்ள போய் யோசித்து பார்க்கணும். இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறீங்க. ஆவியான திட்டமா உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. பிரதர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் இன்றும் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் பக்கம் வந்துருங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் பக்கம் வந்துடணும். என்னை விட்டு தூரப்பட்டு, அதுல ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். என்னை விட்டு கர்த்தரை விட்டுட்டாங்க. என்னை விட்டு தூரப்பட்டு தூரமா போயிட்டாங்க. மாயை பின்பற்றி, பொய்யான காரியங்களை பின்பற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருக்கல அப்படின்னாலே அவங்க வேற ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. பாவியினுடைய வழியில போயிட்டு இருக்கிறாங்க. மரண வழியில போயிட்டு இருக்கிறாங்க. பாதாள வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னை விட்டு கர்த்தரை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்ற எத்தனையோ குடும்பத்திலே இப்படிலாம் இருக்கு இருக்கு இருக்கு. அதனாலதான் காலவேளை திட்டமா பேசி கொண்டிருக்கிறேன். வீணான மாயான காரியங்களை பின்பற்றி தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நம்ம இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. உலகத்துல மாயான காரியம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே எங்கேயாவது போய் அநியாயமான காரியத்துல போய் சிக்கிக்கொள்வோம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து புதிய நாளுக்காக நம்ம ஜெபிப்போமா? எனக்கு நீங்க போதும்பா, என் கூட நீங்க பேசிருக்கீங்கப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா அப்படி கேட்பீங்களா? அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்து துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசிருக்கீங்கப்பா. என்னை விட்டு தூரப்பட்டு மாயான காரியத்தை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள்? யாரெல்லாம் அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, நாங்க எல்லாரும் மனம் திரும்புறோம்ப்பா. நாங்க எல்லாரும் உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. மறுபடியும் எங்களுக்கு வேலை அடைங்கப்பா. உங்க கிருபை வேணும்ப்பா. உங்களை விட்டு நாங்க தள்ளி போக மாட்டோம்ப்பா. எங்களோட பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்களுக்காக தான்ப்பா நீங்க சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க. எங்களோட பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களோட மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. இன்றும் பிதாவோட வலது பரிசத்துல பரிந்து பேசி விடுறீங்கப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. எல்லாருடைய தேவையில கத்த சந்திங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையில இந்த செய்தி கேட்டாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனத்தை நீக்கி போட்டுருங்க. தரித்திரத்தை நீக்கி போட்டுருங்க. சாபத்தை நீக்கிருங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம், எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம்
ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.